பொதுக்குழுக்கு முன்னாடி வேற ஏதாவது டிஸ்கஷன்ஸ் போகுதா அலையன்ஸ் சம்பந்தமாக? பொதுக்குழு தான் எழுதி முடிவெடுப்போம். ஆமா, அதுக்கு முன்பாக நாங்கள் பொதுக்குழுவில் தான் இயக்க நிர்வாகிகள் அவங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை விவாதிக்கணும். அதை யாருக்கே சொன்னீங்க, பொதுக்குழுங்கிறது தேர்தல் கூட்டணி, இந்த கூட்டணி மாத்திரம் கிடையாது. பொதுவாக ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. பொதுவாக என்னன்னா இந்த புதாரம் பார்த்தீங்கன்னா மேகதாது பிரச்சனையை பற்றி விவாதிக்கப்படும். அது மும்மொழி கொள்கை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை இப்போ நம்மளுக்கு அந்த குறுவை சாகுபடி, அது விஷயமா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இது போன்ற பல விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் விவாதிக்கப்பட்டு நம்மளுடைய கட்சி மதிமுக பொறுத்தவரைக்கும் என்ன நிலைப்பாடு எடுக்கணுங்கிறதெல்லாம் எடுக்கும். அதோட சேர்ந்து இப்போ என்னன்னா நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ அந்த சென்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்க, அதுல எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க, மக்களுடைய தீர்ப்பு எதன் அடிப்படையில் மக்கள் இந்த மாதிரி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, அப்ப நம்ம கட்சி என்ன நிலைப்பாடு என்ன எடுக்கணும், இது போன்ற பல விஷயங்கள் விவாதிக்கப்படும் பொழுது கூட்டணி சம்பந்தமாக நிர்வாகிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது நம்முடைய தலைமை மதிமுக தலைமை அது முடிவெடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இயக்கத்தில் ஒரு நிர்வாகியை நான் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுல மேகதாது விஷயங்கள்லாம் நீங்க விவாதிக்க, பட் அதுல ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்டாண்டா ஈவன் பவர் ஷேர் பண்ணியிருக்காங்க காங்கிரஸோட. நவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் கர்நாடகா, நாங்க தமிழ்நாடோட தான் இருப்போம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க அதில் தெளிவாக ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது முதலமைச்சர் சகோதரர் விஜயா இருக்கட்டும், துறை சார்ந்த அமைச்சராக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவிரி குறுக்க அந்த மேகதாது அணை கட்டப்படக்கூடாது, அது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது, காவேரி நீர் மேலாண்மை அவங்களுடைய அந்த இதுக்கும் எதிரானதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கடந்த காலங்கள் இது மாதிரி இது பண்ணக்கூடாது. ஆனா கர்நாடக அரசாங்கம் நாங்க கண்டிப்பா நாங்க கட்டுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான அந்த டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கைக்கு உண்டான அதுவும் நாங்க அது உச்சநீதிமன்றமே அது உத்தரவு கொடுத்துருச்சுன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் அந்த விரிவான திட்ட அறிக்கைக்கு தான் ஒப்புதல் கொடுத்திருக்காங்களே தவிர நீங்க போய் அங்க மேகதாதுல அந்த அணை கட்டணங்கிறது அது ஒப்புதல் கொடுக்கல. ஆனா தவறான ஒரு சித்தரிப்புல அவங்க கண்டிப்பா ஆமா கண்டிப்பா. அதுக்கு என்னன்னா தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒன்றிய அரசுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்காரணத்து கொண்டும் அந்த டிபிஆர் தயார் செய்யறதுல டிபிஆர் தயாரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு எந்த வித ஒப்புதலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. யாருக்கு? ஒன்றிய அரசு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு நீங்க கேட்டீங்க இல்லையா, நீங்க காங்கிரஸ் பத்தி ஒரு நிலைப்பாடு கேட்டீங்க. தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கூட்டணி ஆட்சி. நீங்க சொல்ற மாதிரி நம்ம விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, நம்முடைய காங்கிரஸ் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்கங்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறாங்க. ஆனா என்னதான் பல இயக்கங்கள் இருந்தாலுமே தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு, அவங்க மேகதாது அணை கட்டப்படக்கூடாதுங்கிற அதுல தெளிவா இருக்கிறாங்க. அதுக்குள்ள அறிக்கையை கொடுத்திருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு அதுக்குள்ள ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ திமுக கூட்டணி ஒண்ணு இல்ல அப்படின்னு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த சிபிஐ கூட்டணி மறுபடியும் நாங்க திமுக கூட்டணி இல்லைன்ற ஸ்டாண்ட எப்போ அவங்களுடைய நேஷனல் செக்ரட்டரியா மீட் பண்றாரோ சிஎம், அப்போ அன்னைக்கு இங்க ஸ்டேட் செக்ரட்டரியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சிபிஐ அலையன்ஸ்ல கிடையாதுன்றத. அப்படி என்ன திமுக கூட்டணி இருக்கா? நீங்க பொது உடைமை இயக்கங்களுடைய அவங்க சொல்ற மாதிரி சிபிஐ பொறுத்த வரைக்கும் நாங்க இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் யாரையும் அறிவிச்சிட்டாங்க அவங்க. ஆனா கிட்டத்தட்ட அந்த கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருந்தாங்க. ஆனா முக்கியமான இயக்கங்கள் கிட்டத்தட்ட முக்கியமான இயக்கங்கள் பல இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் கூட்டணி வெளியே போயிட்டாங்க. ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது மொத்தம் அந்த கூட்டணி இல்லையங்கிறது அந்த கூட்டணி தலைமை தான் சொல்லணும். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியோடைய தலைமை, கட்சியோட தலைமை, நாங்க இந்த கூட்டணி நாங்க இருக்கிறோம் இல்ல வெளியே போறோங்கிறது அறிவிப்பு யாருக்கிட்ட இருந்து வர்றோம் நான் சொல்ல முடியாது இல்லையா. நான் எப்படி சொல்ல முடியும்? நிர்வாகி எப்படி சொல்ல முடியும்? எங்களுடைய இயக்க தலைவர் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர் தான் அந்த அறிவிப்பு கொடுக்க முடியும். அதுவுமே அவர் தன்னிச்சு அதை சொல்ல முடியாது. பொதுக்குழுல அத்தனை நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு, இப்ப பக்கத்துல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் இருக்கிறாங்க, எங்க மாவட்ட செயலர் இருக்கிறாங்க, அத்தனை பேரை பேசி கருத்துக்கள் சொல்லி அதன் அடிப்படையில் தலைவர் சொல்லலாமே தவிர சிபிஐ சொல்லியிருக்காங்கன்னா அந்த கருத்து நீங்க சிபிஐ கிட்ட கேட்கணும். நீங்க மொத்தத்துல கூட்டணி இல்லையாங்கிறது அது யார்கிட்ட கேட்கணும்? திமுக கிட்ட. கூட்டணி தலைமை அவங்க கிட்ட தான் கேட்கணும். புதிய அரசுக்கு 6 மாசம் அவகாசம் கொடுப்போம். நீங்க வெளியே போறது உள்ள போறது ஸ்டாண்டுக்கு அதுக்குள்ள போலாம். திமுக கூட்டணியே ஒண்ணு இல்லன்னு அவர் சொல்லும் போது அது சரியா தப்பான்னு கேட்கிறேன். யார் சொல்றது? அது நீங்க அண்ணன் கிட்ட தான் கேட்கணும். வீரபாண்டி அண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் மதிக்கின்ற ஒரு பொது உடைமை இயக்க தலைவர்,
ரொம்ப ஒரு கண்ணியமானவர். அந்த கருத்து வந்து அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அவங்க இயக்கம் வெளியே போயிருக்கு, அது சொல்லியிருக்காரு. கூட்டணி இல்லைங்கிறது 2 பேரும் சொல்லியிருக்காங்க. நீங்க சிபிஎம் உடைய தலைவர் அண்ணன் சண்முகன் அவரும் அதான் சொல்லியிருக்கிறாரு, இவரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எப்படி நீங்க வேணா வெளியே போகலாம், கூட்டணியே இல்லைங்கிறது எப்படி நீங்க சொல்லலாங்கிற உங்களுடைய கேள்வி. இதுக்கு உண்டான பதில் அந்த 2 அண்ணங்கிட்ட தான் கேட்கணும், நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. சார், புதிய அரசுக்கு 6 மாசம் அவகாசம் கொடுப்போம்ன்ற மாதிரி டென்ஷன் நோ டென்ஷன். புதிய அரசுக்கு 6 மாசம் அவகாசம் கொடுப்போம் சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப மின்வெட்டு இந்த விவகாரத்துல எல்லாம் திமுக தான் பின்னர் இருந்து இந்த போராட்டங்களை தூண்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆளும் அமைச்சர்கள் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 2 விஷயமா பாக்குறேன். என்னன்னா ஒன்னு இந்த மின்சார தட்டுப்பாடு அங்கங்க இபி இந்த பவர் கட்ல நடந்துட்டு இருக்கு, நம்ம மறுக்கிறது கிடையாது. நான் அதனால ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னென்ன காரணங்கள், இல்ல மின்சார உற்பத்தியில ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல அந்த மெயின்டெனன்ஸ் பராமரிப்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை நீங்க கண்டிப்பா அரசாங்கம் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதை ஆய்வு பண்ணணும். அவர் அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். சில இடங்கள் குறிப்பா ஆவடியிலையும், சென்னை ஆவடியிலையும் பெரம்பூர்லயும் அங்க ஃபியூஸை திருடி இருக்காங்க, கேபிள் ஒரு இடத்துல கட் பண்ணிருக்கிறாங்க. இது போன்ற விஷயம் நடக்கும் போதோ இதுல ஏதாவது அங்கங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையா இனியும் பூதாகரமாக்குறதுக்கு சில சக்திகள் ஏதாவது முயற்சிக்காங்கிறது அதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும், அது மறுக்க முடியாதது. ஆனா ஒட்டுமொத்தத்துல மின்சாரம் ஒரு தடையில்லா மின்சாரம்ங்கிறது முக்கியமான விஷயம். அது விவசாயிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், கண்டிப்பா அரசாங்கம் இதுல காலதாமதம் செய்யாம அந்த உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆனா ஒன்னே சொல்லிடுறேங்க, மின்சாரத்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், அதாவது ரொம்பவும் ஒரு பல பிரச்சனை இருக்கிற 2 துறைகள் தமிழ்நாடு சொன்னா 2 சொல்லுவோம். யாரு எது சொல்றாங்க? மின்சாரத்துறையும் போக்குவரத்து துறையும். இது கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கிற பிரச்சனைகள். நீங்க ஒரு 4 வருஷத்துலயோ 5 வருஷத்துல இதே தான் முந்தைய திமுக அரசு இருக்கும் போதும் பத்திரிகையாளர் சந்திப்புல நான் சொல்லியிருந்தேன். நான் இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள், நிதி பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை, இதெல்லாம் பல பிரச்சனைகள். இது ஒரு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துல நம்ம சரி செய்ய முடியாது. அதனால வர பல பிரச்சனைகள் சொல்லியிருந்தேன். இப்பயுமே நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தாவேக அரசு வந்திருக்குன்னா 1 மாசம் ஆயிருக்கு. நீங்க இது இந்த பிரச்சனை நம்ம சொல்றோம், உற்பத்தியில பிரச்சனையா இல்ல பராமரிப்புல பிரச்சனையா, அதையும் பார்க்கணும். அதே வேளையில ஒரு சீர்திருத்தம் தேவை. ஒரு என்ன நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த 20 வருடங்களாக அந்த டிரான்ஸ்பார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாத்தாம இருந்திருக்கிறாங்க. உங்க போன ஆட்சியில் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான டிரான்ஸ்பார்மர்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. பட் செயல்பாட்டுக்கு நீ அது வரல. கிட்டத்தட்ட 20 வருஷமா டிரான்ஸ்பார்மர்ஸ் இருக்கட்டும், இல்ல நீங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதெல்லாம் மாத்தாம புதுப்பிக்காம எப்படி பிரச்சனை மாறும் உங்களுக்கு? இது கிட்டத்தட்ட ஒரு அரசுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முந்தைய பல அரசுகள் செஞ்ச தவறுகள், காலதாமதம், இதனால வர பிரச்சனையை நான் பாக்குறேன். கடந்த ஆட்சியில மின்வெட்டுக்கு காரணம் அணில்கள்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த அப்போதைய அமைச்சர். இப்போ இந்த ஃபியூஸ் கட்டைகள் புடுங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான வீடியோ வெளியிடுறாங்க. இதெல்லாம் சோசியல் மீடியால பேசு பொருளாகுது. அதை எப்படி சார்? தயவுசெய்து சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம அதை நம்ம சீரியஸா எடுக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு உங்களை நிறைய பத்திரிகை நண்பர்கள் ஊடகவியலாளர்கிட்ட ஒரே ரிக்வெஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஜனங்க பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா வச்சுட்டு ஃபேக் நேரேட்டிவ்ஸ் வச்சுட்டு நிறைய போயிட்டு இருக்கு. உங்களை மாதிரி அங்க எடிட்டோரியல் கிடையாது, எதுவும் கிடையாது. எந்த தகவலும் கொடுக்கலாம், ஆதாரம் இல்லாதது பொய்யான தகவல் கொடுக்கலாம். சோசியல் மீடியா வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. உங்களை போன்ற ஊடகவியலாளர் பத்திரிகைகளை வச்சுதான் உண்மையான செய்திகள் ஜனங்களுக்கு போக. நீங்க சோசியல் மீடியா வச்சு சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. சார், தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? குறிப்பா பல்வேறு இந்த பாலியல் குற்றவாளிகளை தாவேகாவை சேர்ந்தவங்கள கைதாகிறாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அரசியல் அடையாளத்தை வச்சு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறது இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, இது கிட்டத்தட்ட 30 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 25-30 வருஷமா நடந்துட்டு இருக்கு. பெரும்பான்மையா நீங்க பாத்தீங்கன்னா பல குற்ற சம்பவம் ஈடுபடுறவங்க ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவங்க, எல்லா கட்சியும் சேர்த்தான்னு சொல்றேன் நான். இதுக்கெல்லாம் இது மாறணும். ஏன்னா அரசியல் பொறுத்தவரை அரசியல் இயக்கத்தில் ஒரு நிர்வாகியா இருந்துகிட்டு அதை ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிட்டு குற்றங்கள் ஈடுபடுறாங்க. நீங்களும் நானே சும்மா கிண்டலுக்கு சொல்லுவேன். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கட்சி தலைவர் படத்தை வச்சிருப்பாங்க. அந்த கட்சி தலைவர் படத்தை வச்சிருக்கிற மிரட்டுறதுக்கு, ஏதாவது தட்டி கேட்கிற ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்ல ஒரு அந்த துறை சார்ந்த அதிகாரி கேள்வி கேட்க கூட செய்யறதுக்காண்டி அந்த கட்சி தலைவர் படத்தை வச்சிருக்காங்க. இது பொதுவான ஒரு நியதியாய் போச்சு. அரசியல் அடையாளங்களை வச்சுக்கிட்டு குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறது இது எல்லா கட்சிகளும் பொருந்தும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன, ஜாதி மதங்கள் பண அரசியலை கடந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் வந்திருக்கும் போது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அது புதிய அரசாங்கத்திலையும் பல இது தொடரக்கூடாதுங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இன்றைய முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு நம்பிக்கை இருக்கு. அந்த குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்க யாராக இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும், ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகால இந்த ஆட்சியும் இப்போ 1 மாத ஆட்சியும் எப்படி சார் இருக்கு?
சார் கம்பாரிசன் எப்படி கம்பாரிசன் நீங்க ஒரு 30 வயசுக்காரையும் ஒரு வயசு குழந்தையும் கம்பேர் பண்ண சொல்றீங்க. 30 வயசுக்கு இவர் எப்படிங்க இருக்கிறாரு, இந்த குழந்தை எப்படிங்க? குழந்தை இப்பதான் வந்திருக்கு, அது இனிமே தான் நடக்க ஆரம்பிக்கணும், ஓட ஆரம்பிக்கணும். ஒரு அட்லீஸ்ட் 6 மாசம் டைம், நான் 5 வருஷம் கேட்கல, 6 மாசம் டைம் கேட்கிற தோழர்களுக்கு கேட்கிற, அது எப்படி கம்பேரே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இந்த அரசாங்கம் வரும்போது பல பிரச்சனைகள், நான் சொல்ற மாதிரி மின்சாரத்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், 20-25 வருஷமா பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. பராமரிப்பா இருக்கட்டும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன் இருக்கு, எதுவுமே நடக்கல. அது எப்படி டக்குனு 1 மாசத்துல மாத்த முடியும்? அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுக்கும். அந்த புதிய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் உரிய அந்த நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கணும், இப்போ எடுக்க ஆரம்பிக்கணும். 6 மாசம் கழிச்சு நீங்க கேட்கும் போது சிலது இருக்கு. கண்டிப்பா என்னுடைய கருத்தை நான் சொல்லதான் போறேன், தவறுன்னு சொல்ல போறேன். உங்களோட அவைத்தலைவர் அர்ஜுன் ராம் திமுக அர்ஜுன் ராஜ் அவங்க திமுக ஒரு நச்சுப்பாம்பு, தாவேக்காவோட கூட்டணி அமைக்கிற தூரத்துல இருந்து நாங்க ரசிப்போம், மதிமுக வெளியுறவுல அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சுக்கள் நானு ஐயா சார் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜோடைய நான் பேச்சு உண்மையிலே கேட்கல, நான் பார்க்கவும் இல்லை. நேற்று காலையில் 7:30 மணிக்கு என்னுடைய 2 நாளா திருச்சி என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில் காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சேன். இரவு 9 மணி வரைக்கும் நான் தொகுதிக்குள்ள சுற்றுப்பயணம், பல்வேறு மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் கிட்டத்தட்ட 12 இடங்களுக்கு போய் பல்வேறு கிராமங்கள், கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற தொகுதியில் சுற்றுப்பயணம் நடந்தது. முடிக்கும் போது இரவு 9 மணி தான். ஸோ எனக்கு என்னன்னா இன்னைக்கு செய்தி, பல செய்திகள் பார்த்தா இந்த சொல்ற செய்தி நீங்க அதிகாரப்பூர்வ நாளிதழ் எதுலையுமே வரல. நான் தினமலரை பார்த்தேன், தினகரனை பார்த்தேன், நம்ம ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எதுலையுமே அந்த ஆர்டிக்கல் வரல. தினமணிலையும் பார்த்தேன், எக்ஸ்பிரஸ் எல்லா இதுலையும் பார்த்தேன். நீங்க அதை நான் முழுசா அதை பார்த்துட்டு எங்களுடைய அவைத்தலைவர்கிட்ட கேட்டு எந்த நோக்கத்தில் அவர் சொல்லியிருக்கிற செஞ்சுக்கிறேன் கேட்டுட்டு நான் சொல்ல முடியும். சார் திகாவும் திமுக எப்போதும் இணைஞ்சிருக்கும், சிலர் வருவாங்க போடுவாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை முன்னாள் அமைச்சர் கே நேரு சொல்லியிருக்காரு. அதாவது திமுகவும் திகாவும் இணைந்தே இருக்கும், எப்போதும் இணைந்து இருக்கும், சேர்ந்து இருப்பாங்க, மிச்சவங்களும் வருவாங்க போவாங்க, அவங்கள பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ வரக்கூடிய தேர்தலில் நம்ம திமுக கூடுதல் இடங்கள் நிக்கணும், திமுக தனித்து நின்றா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் எல்லாம் சொன்னாங்கன்ற மாதிரி. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளராக அண்ணன் நேரு சொல்லியிருக்கிறாரு. கருத்து சுதந்திரம் ஒரு ஜனநாயகத்தில் அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கட்சியை வலுப்படுத்துறோம், திமுக வலுப்படுத்துறோம், ஒரு நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு அண்ணன் சொல்லியிருக்கிறார். அது தவறு எதுவும் கிடையாது. அது அப்போ அதே தான் மற்றவங்களுக்கும் அதே தான் கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிற சில இயக்கங்கள் வந்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க போறோம். இது ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த நிர்வாகிக்கு உண்டான கருத்து பொறுத்த வரைக்கும் அது அவங்க சொல்லலாம். தவறே நான் தவறு சொல்ல முடியாது. இல்லையா திமுக தோல்விக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுல கூட்டணியில் நீங்க இருந்தீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க தோல்வின்னு சொன்னீங்கன்னா நாங்களும் அந்த கூட்டணியில தான் இருந்துருங்க. அந்த தோல்வி எங்களுக்கு சேரும். நாங்க 4 இடத்துல போட்டி போட்டோம், 2 இடத்துல நாங்க தோத்தோம், ஒரு இடத்துல கூட 2000 ஓட்டுல தோத்தினாங்க. சோ எங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் அந்த தோல்விங்கிறது திமுக மாத்திரம் கிடையாது, கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களுக்கும், பொது உடைமை இயக்கங்கள், காங்கிரஸ் எல்லாருக்கும் சேர்ந்தது அந்த தோல்வி பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லல, அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொலிட்டிக்கலா பேசுவோம். நம்ம உங்களை போன்ற ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்தீங்களா? கிடையாது. எல்லாரும் ஒரு சரி நல்ல ஓட்டு வாங்குவார் எதிர்பார்த்தோம். விஜய் அதாவது சகோதரர் விஜயோட வருகையால திராவிட கட்சிகளுக்கு மற்ற இந்த 2 கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு இருக்கலாம் நினைச்சோம். ஆனா 108 இடங்கள்ல இத்தனை 35 விழுக்காடு இவங்க தாவேக்க வாங்குவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பத்தி ஜனங்க ஒரு மௌன புரட்சி நடந்திருக்கு. என்னன்னா சாதி, மதம், பணம் இதெல்லாம் வேலையை செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா டைம் ஃபார் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்றேன். நான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் யாருக்கு? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். எதனால தாவேக்காக்கு போட்டிருக்காங்க, எதனால சகோதரர் விஜய்க்கு அவங்க போட்டிருக்கிறாங்க, அப்ப எதன் அடிப்படையில் அதை ஆராய்ஞ்சு அப்ப நம்ம ஏதாவது தவறுகள் இருக்கா, நம்ம ஏன் ஆதரிக்கல, நம்ம மேல ஏன் மக்கள் ஒரு அந்த நம்பிக்கையை இழந்திருக்காங்க, அந்த காரணத்தை கண்டுபிடித்து ஆராய்ந்து அந்த சுய பரிசோதனை செய்து கொண்டு அந்த குறைகளை அந்த இதுல நம்ம நிவர்த்தி பண்ணாதான் அடுத்து நம்ம முன்னேறி சொல்லணும். நீங்க இல்ல ஜனங்க முட்டா ஜனங்க இல்ல இந்த ஜென்சி அது இதுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா தவறான பிரச்சாரம் சொல்லிட்டு நீங்க அதனாலதான் எங்களுக்கு ஓட்டு விழுன்னு சொல்றது நம்மளை ஏமாத்திக்கிறது. இது எல்லாருக்கும் சேர்த்தா எங்களுக்கு சேர்த்தான்னு சொல்றேன். நான் ஜனங்க ஏன் இந்த மாதிரி வாக்களிச்சிருக்கிறாங்க? நீங்க சொல்றீங்க இல்லையா, பெரிய பெரிய ஆளுமைகள் தோத்திருக்கிறாங்க. சாதாரண ஒரு ஆட்டோக்காரர் ஜெயிச்சிருக்காரு, தண்ணிக்கான் போடுறவர் ஜெயிச்சிருக்காரு, எந்த வித அரசியல் பின்னணி இருக்காம ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். இப்ப அண்ணன் பாத்தீங்கன்னா பூமி அண்ணன் அவ்வளவு தூரம் 5 வருஷம் ஒர்க் பண்ணாரு. இவரை பத்தி எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. இந்த பகுதியில் உங்களுக்கு நீங்க இங்க மதுரையில் இருக்கிறீங்க, அவ்வளவு சிறப்பா அவ்வளவு நல்லா வேலை பாரு. ஆனா அவருக்கு ஒரு தோல்விதான். அப்ப தோல்வி எல்லாரும் என்னன்னா அந்த வேட்பாளரை பார்த்து போடல,
அங்க மேல அவங்க பார்த்தது சகோதரர் விஜயை பார்த்திருக்காங்க. அந்த முகத்துக்காண்டி அந்த கிடைத்த வெற்றி தான் பார்க்குமே தவிர இப்ப அண்ணன் பூமிநாதன் பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த குறையும் எனக்கு தெரியல. நல்ல வேலை பார்த்தாரு, கடுமையா உழைச்சாரு, ஒரு முன்னுதாரண ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினர் செயல்பட்டாரு. மற்ற இயக்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே சொல்லுவாங்க, அண்ணன் ஏன் இவ்வளவு தூரம் ஒர்க் பண்றீங்க செய்யறீங்க, உங்களால எங்களுக்கு கெட்ட பேர் எங்க தொகுதியில் ஜனங்க கேட்கறாங்க. இந்த மாதிரி நபர்களும் தோத்திருக்கிறாங்க. அதனால அவங்க ஜனங்க தமிழ்நாடு முழுவதும் என்னன்னா ஒரு மாற்றம் வேணும். இந்த சாதி மத அரசியல், இந்த பண அரசியல், ஊழல் அரசியல் இதெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு 1967 எப்படி அன்றைய காங்கிரஸை வீழ்த்திய திமுகவை போல இன்றைய பொழுது 2026 மறுபடியும் மக்கள் மனதில் ஒரு புரட்சி வெடிச்சிருக்கு. இதை அறிந்து சுயபரிசீலனை செய்து கொண்டு நாம் திருந்தாவிடில் எந்த கட்சி உருப்படாதுங்க. திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் இந்த ஜாதி மத அரசியலை முன்னிறுத்தி பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க போட்டு வரும்போது டென்ஷனோ பேசுறீங்க, போய் டென்ஷன் ஏத்தலாம் பாக்குறீங்க. இல்ல என்னன்னா நீங்க குறிப்பிட்ட இயக்கம், இந்த இயக்கம் அந்த இயக்கம் கிடையாது. மொத்தத்துலங்க மக்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கறாங்க. இதனாலதான் நாங்க தாவேக்கா ஓட்டு போட்டோம், இதனாலதான் நாங்க சகோதரர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம திருந்திக்கணும். இது இந்த கட்சி அந்த எங்களையும் சேர்த்தான்னு சொல்றானே, எங்களுடைய அழுக்கு என்னென்ன அழுக்கு இருக்கிறது அழுக்க தெரிஞ்சு அந்த அழுக்க நாங்க எடுக்கணும், இல்ல நாங்களும் உருப்பட மாட்டோம். நாங்க சார் 2 வயது குழந்தைக்கு மதிமுக 34-32 வயது ஆயிடுச்சு, சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா? 2 வயது குழந்தை கூட யாரோடுங்க? 2 வயது குழந்தை தாவேக்கா கூட 32 வயதான, அதாவது 33வது வயசு எங்களுக்கு மதிமுகவுக்கு, 2 வயது குழந்தை தாவேக்கான்னு சொல்றீங்க. ஒரு 2 வயது குழந்தையை பொறுத்திருக்கி அதுல எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது. நான் குழந்தைய சொன்ன, தாவேக்கா சொல்லல. குழந்தைக்கு பொறுத்தவரைக்கும் பாவம், எந்த அதுக்கு நல்லதும் கெட்டது, நல்லது கெட்டது தெரியாது. அந்த குழந்தையை பொறுத்தவரைக்கும் நல்வழிப்படுத்தி அதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்துக்கு கொடுக்க வேண்டியது ஒரு 32 வயது உடையவருடைய பொறுப்பு. இனி பொதுவா சொல்றேங்க, மதிமுக சொல்ல, தாவேக்கா சொல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். செயற்குழுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்களா சார்? மின்வெட்டு உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்களால இன்னும் தீர்வு காண முடியல, இன்னும் சிக்கல் நீடிச்சுட்டே இருக்குது. பட் சில தாவேக்கா எம்எல்ஏஸ் இப்பவும் திமுக மேல பழி சொல்றாங்க. இதுக்கு காரணம் திமுக சரி செய்து சொல்றாங்க. அப்போ பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுப்பை தான் எடுத்துக்காம அப்பவும் பழியை நோட்டு மேல போடுறதுங்கிறது திருச்சியில அவர் சிஎம் நன்றி கூட்டத்தில் பேசுனதுலேருந்து சொல்றாங்க. தொடர்ச்சியா எல்லா விவகாரங்களையும் இல்ல நான் ஏற்கனவே பதில் சொன்ன, மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அதாவது சில பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் நீ குறிப்பா மின்சாரத்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், குறிப்பா நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை உங்களுக்கே தெரியும். 10 லட்சம் கோடி ஒரு கடன் இருக்கு தமிழ்நாட்டில். அது இல்லாம உங்களுக்கு இந்த பல பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய இதுல கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்க பிரச்சனை, 25 வருஷமா இருக்க பிரச்சனைகள், சீர்திருத்தங்கள் செய்யல. உதாரணம் சொல்றவருக்கு மின்சாரத்துறையில பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமா மாத்தாம இருக்காங்க சில இடங்கள்ல. அந்த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மின்சாரத்திற்கு அந்த கட்டுமானம் அதுமே பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு அதுமே பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்காம பல இது கிட்டத்தட்ட 20-25 ஒரு வருஷம் நம்ம சொல்லிட முடியாது. முன்னாடி பழைய பிரச்சனை, அதுக்கு திடீர்னு ஒரு மாசத்துல அதே வேலையில இது என்ன பிரச்சனைகள், அதே மின்சார உற்பத்தியில் என்ன பிரச்சனை இருக்கு, பகிர்வில் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன தீர்வு இருக்கு, இது பொறுத்தவரை அந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் கூடிய விரைவிலே இதுக்குண்டான தீர்வை சொல்லணும். எப்போ அதை தீர்க்க போறாங்க, இதெல்லாம் அந்த டிஸ்கஷன்ல உங்களை மாதிரி பிரஸ்ல கவர்மெண்ட் இன்னைக்கு அரசாங்கம் அதுக்குண்டான விளக்கம் கண்டிப்பா கொடுக்கணும்னு நம்புறேன் நான். அந்த நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன திட்டங்களை செய்ய முடியும், சிலது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க அரசாங்கம் கண்டிப்பா அது பதில் சொல்லணும். சார் திமுக தனி சின்னத்துல நிக்க விடலையா, அவங்க நிர்பந்தப்படுத்தினாங்களா? அவங்க திமுக சின்னத்துல உதயசூரியன் தான் நிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தினாங்களா? ஏன்னா இந்த தனி சின்னத்துல நின்று எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. நீங்க திமுக சின்னத்தில் நின்றனால உங்களால போக முடியலன்னு உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரியான இது இருக்கா? இது இன்னொன்று நான் தயவுசெய்து இப்போ பிரஸ் எல்லாரும் இருக்கீங்க, இது முக்கியமான ஒரு இது ஒரு ஃபேக் நெரேட்டிவ், ஃபால்ஸ் நெரேட்டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னது என்னன்னா, துரதிருஷ்டம் சொல்லுது, ஒரு கட்சிக்காரர், அது மதிமுக இல்லைங்க, ஒரு கட்சிக்காரர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. நீ உன்னுடைய கட்சி பதவியை கட்சியில அடிப்படையில் ராஜினாமா செஞ்சுட்டு நீ இன்னொரு கட்சியில உறுப்பினர் ஆகி அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் அந்த கட்சியோட சின்னத்தில் நீ போட்டி போடணுங்கிறது இதுதான் நான் துரதிருஷ்டம் சொல்ல மாதிரி கூட்டணியில் இருக்கிறத பத்தி நான் சொல்லல. நான் அதே வேளையில இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தம்பி சொன்ன கேட்டார் இல்லையா, என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை நீங்க உங்க சின்னத்துல நீங்க நின்று இருந்தீங்கன்னா இப்ப அங்க போயிருக்கலாம், அங்க போய் ஆதரவு கொடுத்திருக்கலாம், இல்ல மந்திரி ஆயிருக்கலாம், இதுக்காண்டிதான் அவங்களுக்கு இப்ப ஒரே வேதனையா இருக்கு, இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொச்சைப்படுத்துறாங்க. அடிப்படை ஜனநாயகம், ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு கண்ட்ரியில
சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசுறோம், சமூக நீதி பத்தி பேசுறோம், சமத்துவத்தை பத்தி பேசுறோம். ஒரு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி வந்து உங்க சின்னத்துல நீங்க போட்டி போடக்கூடாது, நீங்க எங்க சின்னத்துல போட்டி போடணும் அப்படின்னு வரும்போது சின்னம் மாத்திரம் பிரச்சனை கிடையாது. அடிப்படை அவர் உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த கட்சியில உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சி சின்னத்தை நிக்கிறேன். இதுதான் நான் சொல்றேன். உடனே அதுக்கு ஒரு ஃபேக் நேரேட்டிவ் கூட்டு இதனாலதான் துரை வைக்கோ ஆதங்கப்படுறாரு செய்யறாங்க. ஏங்க எனக்கு யோசிச்சு பாருங்க, நான் எனக்கு அந்த இதே மாதிரி பிரச்சனை வரும்போது நெருக்கடி கொடுக்கும் பொழுது நான் சொன்னேன், என்ன சொன்னேன், நான் செத்தால என் சின்னத்துல சொன்னேன். 4000 பேர் அந்த முன்னாடி எனக்கு திமுக காரங்க முன்னாடியோ 4 அமைச்சர் உட்கார வச்சு நான் சொன்னேன். மேக்ஸிமம் என்ன அப்பயே நான் சொன்னேன், நாங்க உங்களுக்கு இந்த கூட்டணி விட்டு போறது கிடையாது. அப்பயுமே சொன்னேன், உங்களுக்கு ஆதரவா நாங்க தேர்தலில் நாங்க வேலை செய்யறோம், ஆனா ஒரு காலம் உங்க சின்னத்துல நான் நிக்க முடியாது சொல்லியிருந்தேன். நான் இந்த நிலைப்பாட நான் ஒரு கேண்டிடேட் இருக்கும்போது எடுத்தேன். அதே நேரத்தில் இப்போ மற்றவங்களுக்கு நிலைப்பாடு எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது தலைமையை மீற வேண்டாம் நினைக்கிறாங்க, தலைமைக்கு ஒரு தர்ம சங்கடம் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். அதே வேலை இன்னொன்னு சொல்றேன், ஏன் அப்படி ஒரு கஷ்டம், நீங்க வாட்டில் வெளியே எப்போ போக முடியும்? 10 நாள் 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லும் போது அப்பவே நாங்க வரணும் கூட்டணி சேர முடியுமா? 10 வருஷம் இந்த கூட்டணியில நாங்க தொடர்றோம். எந்த காரணத்துக்காக இந்த கூட்டணியில் சேர்ந்தோம், எந்த காரணத்துக்காக இந்த கூட்டணியில் நாங்க செயல்படுறோம், அதுக்குள்ள விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு நாங்க கடைசி 10 நாள் 2 வாரம் சின்னதுக்காண்டி நாங்க வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நரேட்டிவ் சொல்லுவாங்க? அப்ப வேற ஏதாவது பிரச்சனைக்காண்டி வெளியே போறாங்க, வேற ஏதாவது ஆசைப்பட்டு வெளியே போறாங்கன்னு சொல்ல போறாங்க. தயவு செய்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் வந்து வேணே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க.